ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் உலகத்தில் இப்போ அனைவராலும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு நட்சத்திர வீரராக மாறிக்கொண்டு வருகிறார் வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் அவருடைய புகழ் பார்த்திங்க அப்படின்னா உச்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி அள்ளிய கோடிகளை பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றதுங்க. அவருடைய வருமானம் அப்படிங்கிறத பற்றிய தகவல்களும் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிந்த 2026 ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ரசிகர்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யங்களையும் திருப்பங்களையும் வழங்கியிருக்கிறது. இந்த சீசனின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தங்களது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்து கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த முறை இறுதிப் போட்டிக்கு கூட தகுதி பெறவில்லை. இருப்பினும் இந்த 2026 IPL தொடரான ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயுமே ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடிய 15 வயதே ஆன இளம் அதிரடி ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி நிகழ்த்திய அசாத்திய சாதனைகள் தான். இந்த சீசன் முழுவதுமா தனது அசாத்திய பேட்டிங் திறமையால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் கவனத்தையும் தன்னுடைய பக்கம் ஈர்த்தார் வைபவ். ஒரு முதிர்ந்த வீரரை போல மைதானத்தின் நாலாபுரமும் சிக்சர்களை பறக்கவிட்ட இந்த இளம் புயல் நடப்பு சீசன்ல ஒட்டுமொத்தமாக 776 ரன்களை குவித்து புதிய சாதனையை படைத்திருக்கார். இதன் மூலமா இந்த ஆண்டுக்கான மதிப்புமிக்க ஆரஞ்சு தொப்பியை அவர் தனது வசப்படுத்தியிருக்கார். IPL வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் ஆரஞ்சு தொப்பியை வென்ற வீரர் என்ற வரலாற்று சாதனையை வைபவ் சூரியவன்ஷி இதன் மூலம் படைத்திருக்கார். கடந்த ஆண்டு நடைபெற்ற IPL மெகா ஏலத்தின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை வெறும் 1.10 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. அப்போதே இது ஒரு சிறந்த தேர்வாகவே பார்க்கப்பட்டது. நடப்பு சீசன்லையும் அதே 1.10 கோடி ரூபாய் ஒப்பந்த தொகைக்கு அவர் தக்க வைக்கப்பட்டார். ஆனால் ஒப்பந்த தொகை குறைவாக இருந்தாலும் இந்த சீசனில் அவர் பேட்டிங்கில் காட்டிய அதிரடி மற்றும் வாங்கிய விருதுகள் காரணமாக அவரது உண்மையான ஒட்டுமொத்த வருமானம் பல மடங்கு எகிறியிருக்கிறது. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட இறுதி போட்டிக்கு பிறகு IPL 2026 விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்த சீசனின் மிக மதிப்புமிக்க வீரர் என்ற மிக உயரிய விருது வைபவ் சூரியவன்ஷிக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது தவிர இன்னும் பல முக்கிய விருதுகளையும் அவர் தட்டி சென்றிருக்கிறார். அவர் வென்ற தனிநபர் விருதுகள் மற்றும் அதற்கான பரிசு தொகையின் முழு விவரத்தை இப்போ நாம பார்க்கலாம். மிக மதிப்புமிக்க வீரர் விருது இந்த தொடரின் மிகச்சிறந்த ஆட்டக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக அவருக்கு ரூபாய் 15 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து ஆரஞ்சு கேப் இந்த தொடரில் அதிக ரன்கள், அதாவது 776 ரன்கள் குவித்ததற்காக ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மூன்றாவதாக சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி சீசன் அதிவேகமாக ரன்களை குவித்ததற்காக ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசோடு ஒரு புத்தம் புதிய டாடா ஜியாரா காரும் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. நான்காவதாக சூப்பர் சிக்ஸர் ஆஃப் தி சீசன் இந்த சீசனில் மட்டும் யாரும் எதிர்பாராத விதமாக 72 அசாத்திய சிக்சர்களை பறக்கவிட்டதற்காக அவருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டது. ஐந்தாவதாக எமர்ஜென்சி பிளேயர் ஆஃப் தி சீசன் இந்த ஆட்டின் சிறந்த இளம் வளர்ந்து வரக்கூடிய வீரருக்கான விருதை வென்று அதற்காக ரூபாய் 10 லட்சம் பரிசையும் பெற்றிருக்கிறார். விருதுகள் மற்றும் தனிநபர் பரிசுகள் மூலமாக மட்டுமே அவர் மொத்தம் ரூபாய் 55 லட்சம் அள்ளியிருக்கார். IPL விதிகளின்படி ஒரு
வீரரின் ஆண்டு ஒப்பந்த தொகை ரூபாய் 1.10 கோடி தவிர அவர்கள் விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தொகையாக மேட்ச் ஃபீஸ் வழங்கப்படும். அதன்படி வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு போட்டிக்கு ரூபாய் 7.5 லட்சம் வீதம் வழங்கப்பட்டது. இந்த சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடிய 16 போட்டிகள்லையும் வைபவ் களமிறங்கினார். இதன் மூலமா போட்டி கட்டணமாக மட்டுமே அவர் ரூபாய் 1.20 கோடியை தனது கணக்கில் சேர்த்திருக்கிறார். அதே மாதிரி ஆண்டு தக்கவைப்பு தொகை ரூபாய் 1.10 கோடி, போட்டி கட்டணங்கள் ரூபாய் 1.20 கோடி, தொடர் இறுதி விருதுகள் ரூபாய் 55 லட்சம். இது மட்டுமின்றி ஒவ்வொரு போட்டியின் போதும் சிறப்பாக விளையாடி அவர் பெற்ற எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் மற்றும் மோஸ்ட் சிக்ஸஸ் ஆஃப் த மேட்ச் போன்ற சிறிய ஆட்ட நாயகன் விருதுகள் மூலமாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் பல லட்சங்களை சம்பாதித்திருக்கார். இவை அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷியின் IPL 2026 சீசன் ஒட்டுமொத்த வருமானம் ரூபாய் 2.50 கோடிக்கும் அதிகமாக உயர்ந்து சாதனை படைத்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் சூரியவன்ஷியினுடைய புகழ் மற்றும் மார்க்கெட் அதிகரித்து கொண்டே செல்ல, மற்றொரு புறமோ பார்த்தீங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பேட்டர் டிம் டேவிட் 2026 IPL இறுதிப் போட்டியில் நடத்தை விதிகளை மீறியதற்காக அவருக்கு போட்டி சம்பளத்தில் 50% அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த இந்த போட்டியில் லெவல் 1 குற்றத்திற்காக அவருக்கு 2 தகுதி நீக்க புள்ளிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் டிம் டேவிட்டின் மொத்த தகுதி நீக்க புள்ளிகள் 5ஆக உயர்ந்துள்ளது. அதனால் அடுத்த IPL சீசன்ல முதல் போட்டியில் அவர் விளையாட தடை செய்யப்பட்டிருக்கார். IPL நிர்வாகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கைகளின்படி டிம் டேவிட் IPL நடத்தை விதிமுறைகளின் பிரிவு 2.9 மீறியதாக கண்டறியப்பட்டார். இந்த விதியின்படி ஒரு போட்டியின் போது பந்து அல்லது தண்ணீர் பாட்டில் போன்ற எந்த ஒரு கிரிக்கெட் உபகரணங்களையும் சக வீரர், அணி அதிகாரி, நடுவர், போட்டி நடுவர் அல்லது வேறு எந்த நபர் மீதும் முறையற்றதாகவோ அல்லது ஆபத்தான முறையிலோ வீசக்கூடாது. அந்த அறிக்கையில் மேலும் முதல் இன்னிங்ஸ்ல 10வது ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்ததை தொடர்ந்து டிம் டேவிட் ஒரு ஐஸ் பேக் ஆக்ரோஷமாக நடுவர் நிதின் மேனன் திசையில் வீசினார். இது IPL நடத்தை விதி 2.9 மீறிய செயல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிம் டேவிட் தனது தவறை ஒப்புக்கொண்டு போட்டி நடுவர் ஜவஹர்லால் ஸ்ரீநாத் விதித்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இந்த சீசன்ல டிம் டேவிட் செய்யும் 3வது லெவல் ஒரு குற்றம் இதுவே ஆகும். இதற்கு முன்பு போட்டி 20இல் ஒரு தகுதி நீக்க புள்ளியும் போட்டி 54இல் 2 தகுதி நீக்க புள்ளிகளையும் பெற்றிருந்தார். தற்போது மேலும் 2 புள்ளிகள் சேர்க்கப்பட்டதால் அவரது மொத்த புள்ளிகள் 5 ஆகியிருக்கின்றன. IPL விதிகளின்படி ஒரு வீரர் 5 தகுதி நீக்க புள்ளிகளை பெற்றால் அவருக்கு தானாகவே ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்படும். இதன் விளைவாக அடுத்த IPL சீசன்ல RCBயின் முதல் போட்டியிலோ அல்லது 2027இல் அவர் எந்த அணிக்காக விளையாடுகிறாரோ அந்த அணியின் முதல் பேட்டிலேயோ டேவிட் விளையாட முடியாது.